1991லேருந்து ஓட்டு போட்டு தான் வரேன். இப்போ ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க சினிமாவை பார்த்து வளர்ந்துட்டாங்க. ஒரு காலத்தில் வந்து கல்லூரிகள்லாம் வந்து தேர்தல் எலெக்ஷன் எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் தெளிவு இருந்தது, புரிதல் இருந்தது. அதனால் அரசியல் வீடு வரைக்கும் போய் சேர்ந்தது. எப்போ இந்த காலேஜிலலாம் அந்த எலெக்ஷன்லாம் அவங்க நிறுத்திட்டு அதில் அங்கே சண்டையாகுதுன்னு சொல்லிட்டு நிறுத்தினாங்களோ, இவங்க எல்லாம் அவங்க பொழுதுபோக்குன்னா வேறு எதுவும் இல்லைன்னொன்னே அவங்க சினிமா பக்கம் போயிட்டாங்க. அந்த சினிமா மோகத்தால் அவங்க அந்த ரசிக மனப்பான்மையிலே வந்து தான் இப்போ ஓட்டு போட்டாங்களே தவிர அவங்களுக்கு எந்த விதமான புரிதல் அரசியலை பற்றி எதுவுமே இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற இன்னொரு 5 வருஷம் வந்து தமிழ்நாடு இருக்கிறதுலே அதால் பாதாளத்துக்கு போகணுன்னு நான் நினைக்கிறேன். இந்தியாவிலே ஒட்டுமொத்த இந்தியாவிலே எடுத்துக்கிட்டால் ரொம்ப அதால பாதாளத்துக்கு போகுதுங்கிற ஒரு கவலை இருக்குது எங்களை மாதிரி ஆளுக்கு. ஏன்னா நான் எங்கள் வீட்டிலலாம் போட்டு நாங்கள் பசங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அரசியல். தமிழ்நாடுன்னா என்ன, அண்ணான்னா யார், கலைஞர்னா யார், பெரியார்னா யார், இதெல்லாம் சொல்லி கொடுத்து தான் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு வளர்த்துருக்கோம். அதனால் எங்கள் பிள்ளைகளுக்கு ஓரளவுக்கு அரசியல் புரிதல் எங்கள் வீட்டில் இருக்குது. ஆனால் நிறைய பேர் வந்து இவங்க எதுவுமே சொல்லாமல் இன்றைக்கி பொழுது போனால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர அதிகாரம் ஆட்சி எந்த ஆட்சி இருந்தால் நம்ம நாட்டில் நிம்மதி இருக்கும், அமைதி இருக்கும், நம்மளோட வாழ்க்கை வந்து பீஸ்ஃபுல்லாக போவோம் அப்படிங்கிறத பற்றி யாரும் சிந்திக்கலை. காலைல எழுந்தோமா, வேலைக்கு போனோமா, வந்தோமா, அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்த்தோமான்னே இருந்துடுறாங்க. நாட்டில் இப்போ வடநாட்டில் எடுத்துக்கிட்டால் எவ்வளோ கலவரங்கள், என்னென்ன ஒரு கறி சாப்பிட்டான்னா ஒரு மாட்டுக்கறி வச்சுருந்தா ஒருத்தனை போய் அடிக்கிறானுங்க. ஏன்னா ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது நமாஸ் பண்ணான்னா அவனை போய் அடிக்கிறானுங்க. அந்த நிலைமையெல்லாம் இப்போ தமிழ்நாட்டில் வரப்போதோங்கிற ஒரு அச்சமும் கவலையும் என்ன மாதிரி ஆட்களுக்கு இருக்குது. ஏன்னா நானும் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவன்றதுனால எங்களுக்கு அந்த அச்ச உணர்வு வந்து இயற்கையாகவே வருது. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தப்பு பண்ணிட்டாங்க. ஆனால் அதாவது இவங்க சோசியல் மீடியாவில் ஆட்சி நடத்திட்டாங்க. அதை வச்சு அதை பொய்யை வந்து பெருசாக பரப்பி அவரை வந்து ஒரு பெரிய ஆளாக பூஸ்ட் பண்ணி அதை கொண்டு வந்ததோட விளைவும் இது. ஆனால் எனக்கு தெரியும், ஏன்னா உண்மையிலே கவலைப்படுறேன். இந்த ஆட்சி வந்து நீடிக்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். எந்த வாக்குறுதியாக இருந்தாலும் சரி, திமுக கொடுத்த வாக்குறுதிகளை தான் இவங்க கொடுத்துருக்காங்க. அதை செய்கிறேன் இதை செய்கிறாங்கண்ணே. இவரே ஒரு பேட்டியில் முதல்ல சொல்கிறாரு, காசு இல்லைன்னீங்களே, ஒரே நாளில் 5000 ரூபா எப்படி போட்டிங்கன்னு கேட்டார். அப்போ காசு இருக்குதுன்னு சொன்னார். இப்போ 2வது பதவி இருக்கும்போது கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிருக்கேன்னு சொல்கிறாரு. அப்போ உண்மைக்கு புறம்பாக இவரே பேசுகிறாரு. கஜானாவை தொடச்சேன்னா அப்போ நீ எப்படி இவ்வளோ வாக்குறுதியை கொடுத்த? அவங்க 1000 ரூபா கொடுத்துருந்த மகளிர் உரிமையத்திலே நான் வந்தால் 2500 தருவேன்னு சொல்லி சொன்னேன். அப்போ நீ எந்த நம்பிக்கையில் சொன்ன? கஜானாவில் இருக்குன்னு உனக்கு தெரிய போய் தானே சொன்னேன். அப்போ யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்கள்ல கஜானாவில் என்ன இருக்குன்னு. அவங்க வந்து இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யும் போதே வந்து நம்ம ஸ்டாலின் வந்து சொல்லிட்டு போயிட்டார், என்ன நிலைமையில் நிதி நிலைமை என்னங்கிறதெல்லாம் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க. கடன் வரம்பு வந்து தமிழ்நாடு எவ்வளோ வாங்கலாங்கிற மத்திய அரசு விதித்த அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். அதை மீறி யாரும் கடன் வாங்க முடியாது, கடன் கொடுக்க மாட்டான். அப்போ நீ கடன் மாடலன்னு சொல்லி கடன் வாங்காமல் எந்த நாடு நடக்க? இந்தியா எத்தனை லட்சம் கோடி கடன் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட அந்த மேல்தட்டு சமூகம்னு சொல்கிறக்கூடியவனுங்க இந்த திராவிடத்தால் அவனுங்க வாழ்வாதாரம் போகுதுங்கிறதுனால. ஏன்னா இவங்க வந்து ஏழைகளுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் கஷ்டப்படுற ஒரு இயக்கமாக இருக்குது. இந்த இயக்கம் மேலே எழுந்து வந்து இதனால் எல்லாரையும் சமமாக மேலே கொண்டு வராங்க. நம்மளுக்கு இது ஆபத்துன்னு சொல்லி ஒரு உயர்த்தர்க்க வர்க்கம் வந்து அவங்க நினைக்கிற காரணத்தால் இந்த ஆட்சியை வீழ்த்தணுன்னு அவங்க போட்ட சூழ்ச்சியில் வந்தது தான் இந்த வெற்றியெல்லாம். மற்றபடி இவங்க நேர்மையாக ஓட்டு வாங்கி வரல. தாவேக அரங்கம் மத்திய அரசுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் தான் முதல்ல சொல்லிட்டேனே, தமிழ்நாடு இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு யாராலையும் காப்பாற்ற முடியாது. இந்தியாவிலே மிகவும் பின்தங்கி போயிருங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இவனுங்க வந்தானுங்க, இவனுக்கு அரசியலும் தெரியாது. சினிமாவில் என்ன செய்கிறாரோ அவர் வந்துட்டால் எல்லாம் சரியாகிடும். அவர் என்னடா செஞ்சுருக்காரு, வந்தால் செய்வார். இப்படி தானே பேசுகிறானுங்க. இவங்களுக்கு என்ன புரிதல் இருக்குது? ஒரு புரிதலும் இல்லை. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு கூக்குரல் எழுப்பினானுங்க. வந்து 1 மாதம் கூட ஆகலை. ஏன்னா திருச்சியிலே எங்கேயோ ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு பொண்ணை போட்டு ஒருத்தன் கல்லாலே அடிக்கிறான். பப்ளிக் பிளேஸில் நடக்குது. என்னையா நடக்குதுன்னு எல்லோரும் பக்கத்தில் உள்ளவங்களாம் கேட்குறாங்க. அப்போ இது என்ன, இவர் என்னமோ சிங்க படைன்னு ஏதோ அமைச்சாரப்போ யாரும் போய் கேட்கலையே. அப்போ இதை பேச மாட்டுறாங்க யாரும். அப்போ இவங்க என்ன பண்ணுவோம், மத்திய அரசு நீட்டுற இடத்துல கையெழுத்தை போடுவான், அவன் ஒன்று ஒன்றா கொண்டு வருவான். இன்னும் அவன் நினைக்கிறது எல்லாமே நடக்கும். தமிழ்நாடு பின்தங்கும்.